இன்னைக்கு வீடுகளுக்குள்ள புள்ளைய பார்த்தா உம்மா பாப்பாக்கு சந்தோஷம் இல்ல. மகன் வாருதே உம்மா இல்லாத நேரத்துல, பாப்பா இல்லாத நேரத்துல கிட்னிய வித்து வளர்த்த புள்ள சொல்றார், பாப்பா நீங்க எனக்கு கிட்னிய வெத்திக்கலாம், ஆனா ஏண்ட சுதந்திரத்தை கை வைக்கலாம். கிட்னிய வித்து புள்ளைய ஆளாக்க நினைச்சவங்க சாதிக்க முடியாது. காரணம் என்ன? வஹீயுடைய கனெக்ஷன் இல்லாம போயிட்டு, குர்ஆனுடைய தொடர்பு இல்லாம போயிட்டு. 32 மணித்தியாலம் இறப்பிலிருந்து மகன் வரங்காட்டி மையத்தை வச்சு கொண்டிருந்தாங்க. மகன் வரட்டும், பாப்பட மையத்து 32 மணித்தியாலம் மையத்தை வச்சாங்க. மகன் வந்தாரு, வீட்டுல மையத்தை பார்த்தாங்க. இது பாரு பெரிய மக்கள் தொகை, ஜனாசாவோட வந்தாங்க, சஃப்புல நின்றாங்க. ஆனா 32 மணித்தியாலம் ஃப்ளை பண்ணி வந்த மகன் பாப்பட மையத்துல சேர்ந்து தொழல். இதுதான் நெருப்புன்று, இதுதான் பிள்ளைகளால நெருப்புன்று. அதே நேரத்தில் இது மாதிரி ஒரு ஹாஃபிஸ் 13 வயசு அக்குர்னன் தாய்ப்பள்ளியில முந்தி 2 ஹாஃபிதானவர். சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் போல் வருகிறது, மதரசாவுக்கு பாப்ப மௌத்து. புள்ளை அனுப்பி வச்சா உலமாக்கள் போய் நிக்கிறாங்க. ஹசரத்த கேட்கிறாங்க, மகன் ஹசரத் நான் என்ன வாப்பட மையத்தை தொழுவிக்கவான்னு கேட்டார். தொழுவிக்கிறதுக்காக வேண்டி மட்டுமல்ல, இந்த பகுதி பகுதியா பேச நேரம் இல்லை, மொத்தமா சொல்றேன். குர்ஆன் எல்லா பகுதிக்கும் தேவை, எல்லா இடத்துக்கும் தேவை. கற்பத்திலிருந்து கற்பறையிலிருந்து மன்னரை வரைக்கும் அத்துணைக்கும் குர்ஆன் சம்பந்தப்பட்டிருந்தான். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல அந்த புள்ள உங்களுக்கு தொழுவிக்கலுமா வாப்பா, துவா பாடமான்னு கேட்டா, எனக்கு 100க்கு 100 துவா பாடம் ஹசரத், குர்ஆன பாடமாக்கல. இந்த வாப்பாவை நான் நேத்து முத்தமிட்டேன், இன்று மையத்தாக அந்த தந்தையுடைய ஜனாசாவை தொழுகை நடத்துவதற்காக வேண்டி அந்த புள்ள முன்னால போனதே. சுப்ஹானல்லாஹ். 3ஆம் தக்பீரில் அந்த புள்ள வடிச்ச கண்ணீர் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தும் கண்கள் கண்ணீராக குர்ஆன் உயர்த்தும்.